வணக்கம் children. Welcome to Academy of Excellence. நான் உங்கள் விஜி. நம்ம கிளாஸ் 12 பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Apomixis and Polyembryony. ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. Although seeds in general are the product of fertilization, a few flowering plants such as some species of Asteraceae and grasses have evolved a special mechanism to produce seeds without fertilization called Apomixis. இப்போ வந்துட்டு சீட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபர்டிலைசேஷனுடைய எண்ட் ப்ராடக்டாக இருந்தால் கூட சில ஃப்ளவரிங் பிளான்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்ட்ரேசிலையும் கிராசஸ்லையும் ஸோ தே ஹாவ் அ ஸ்பெஷல் மெக்கானிசம் ஓகே டு ப்ரொடியூஸ் சீட்ஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். இந்த ஃபேமிலி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்காமே வந்து சீட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்போமிக்சிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் ஃப்ரூட் ப்ரொடக்ஷன் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் கால்ட்? இதுக்கு நான் வந்து பார்த்தினா கார்பின்னு சொல்லுவாங்க. Thus, apomixis is a form of asexual reproduction that mimics sexual reproduction. So, apomixis அப்படிங்கிறது is a kind of asexual reproduction that mimic sexual reproduction மாதிரியே வந்து mimic பண்ணும். ஓகேவா? So, there are several ways of development of apomictic seeds. நிறைய வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேஸில் வந்துட்டு இந்த அப்போமிக்டிக் சீட்ஸ் வந்து டெவலப் ஆகுது நமக்கு. இன் சம் ஸ்பீஷீஸ் த டிப்ளாய்டு எக்ஸல் இஸ் ஃபார்ம்ட் வித்தவுட் ரிடக்ஷன் டிவிஷன். சில ஸ்பீஷீஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டிப்ளாய்டு எக்ஸல் இருக்கு இல்லையா இஸ் ஃபார்ம்ட் வித்தவுட் ரிடக்ஷன் டிவிஷன் அண்ட் டெவலப்ஸ் இன்டு எம்ப்ரியோ வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். இந்த டிப்ளாய்டு செல் ஃபார்ம்ட் வித்தவுட் ரிடக்ஷன் டிவிஷன் that develops into the embryo. ஓகே, சில ஸ்பீஷஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப்ளாய்டு செல் வந்துட்டு ரிடக்ஷன் டிவிஷன் நடக்காமே ஃபார்ம் ஆகிட்டு அது ஃபர்தராக டெவலப் இன்டு எம்ப்ரியோ. ஓகேவா? மோர் ஆஃபன் ஆஸ் இன் மெனி சிட்ரஸ் அண்ட் மேங்கோ வெரைட்டிஸ் some of the nucellar cells இருக்கு இல்லையா which surround the embryo sac start dividing, protrude into the embryo sac and develop into the embryo. Okay, in such a species each ovule contains many embryos. ஸோ அந்த மாதிரி ஸ்பீஷஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஓவியூலையும் பார்த்தீங்கன்னா நிறைய எம்ப்ரியோஸ் இருக்கும். அக்கரன்ஸ் ஆஃப் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ இன் அ சீட் இஸ் ரெஃபர் டு அஸ் பாலிஎம்ப்ரியானி. நல்லா நோட் பண்ணிக்கணும். அதாவது அக்கரன்ஸ் ஆஃப் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ இன் அ சீட் இஸ் ரெஃபர் டு அஸ் பாலிஎம்ப்ரியானி. ஸோ டேக் அவுட் சம் சீட்ஸ் ஆஃப் ஆரஞ்ச் and squeeze them. Observe the many embryos of different sizes and shapes from each seed. Okay, count the number of embryos in each seed. What would be the genetic nature of apomictic embryos? Can they be called clones? Next நம்ம பார்க்க போகிறது hybrid varieties. Hybrid varieties of several of our food and vegetable crops are being extensively cultivated. ஸோ நம்மளே இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு ஃபுட் அண்ட் வெஜிடபிள் கிராப்ஸில் நம்ம ஹைப்ரிட் வெரைட்டி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கல்டிவேஷன் ஆஃப் ஹைப்ரிட்ஸ் ஹேஸ் ட்ரெமெண்டஸ்லி இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஏன் நம்ம வந்து ஹைப்ரிட் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய ப்ரொடக்டிவிட்டி ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் ஆஃப் ஹைப்ரிட்ஸ் இஸ் தட் ஹைப்ரிட் சீட்ஸ் ஹேவ் டு பி ப்ரொடியூஸ்ட் எவ்ரி இயர். அப்போ வந்து எது மெயினான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஹைப்ரிட் சீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஹைப்ரிட் சீடை நம்ம எவ்ரி இயர் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் என்னுடைய மெயின் டிஸ்அட்வான்டேஜ் கூட நம்ம சொல்லலாம் இது. ஓகேவா? ஹைப்ரிட் சீட்ஸ் ஹேவ் டு பி ப்ரொடியூஸ்ட் எவ்ரி இயர். If the seeds collected from hybrids are sown, இந்த hybrid seeds வந்து நம்ம வந்து விதைக்கும் போதில் the plants in the progeny அந்த young progeny plants இருக்கும் இல்லைங்களா, அதாவது next generation plant இருக்கும் இல்லையா, they segregate and do not maintain hybrid characters. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேரக்டர் வந்து segregate ஆகிடும் and they are not maintaining their hybrid character. Okay, so production of hybrid seeds is costly and hence the cost of hybrid seeds become too expensive for the farmers. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஹைப்ரிட் சீட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் நாட் காஸ்ட் எஃபெக்டிவ் டு த ஃபார்மர்ஸ். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ்னால் வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியறதில்லை. ஓகே, ஸோ இஃப் தீஸ் ஹைப்ரிட்ஸ் ஆர் மேட் இன்டு அப்போமிக்ஸ், ஸோ இந்த மாதிரி ஹைப்ரிட் சீட்ஸ் வந்து நம்ம அப்போமிக்சிஸ் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தெர் இஸ் நோ செக்ரிகேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் த ஹைப்ரிட் ப்ராஜெனி. ஸோ இந்த நெக்ஸ்ட் F1 ஜெனரேஷன் இருக்கு இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து செக்ரிகேட் ஆகிறது இல்லை. ஓகேவா? ஸோ தென் த ஃபார்மர்ஸ் கேன் கீப் ஆன் யூஸிங் த ஹைப்ரிட் சீட்ஸ் டு ரைஸ் நியூ கிராப் இயர் ஆஃப்டர் இயர் அண்ட் ஹீ டஸ் நாட் ஹாவ் டு பை ஹைப்ரிட் சீட்ஸ் எவ்ரி இயர். ஸோ அப்போ இந்த ஃபார்மர் வந்துட்டு இந்த மாதிரி ஹைப்ரிட் சீட்ஸ் வந்து அப்போமிக்சிஸ்லேருந்து டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்ரி இயர் வந்துட்டு அவங்க நியூ சீட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை அண்ட் கேரக்டர் வந்து இங்கே செக்ரிகேட் ஆகாது. ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அப்போமிக்சிஸ் இன் ஹைப்ரிட் சீட் இண்டஸ்ட்ரி
Active research is going on in many laboratories around the world to understand the genetics of apomixis and to transfer apomictic genes into hybrid variety. ஸோ இதை பற்றின ரிசர்ச் தான் வந்துட்டு இப்போ வந்து வேர்ல்டு வைட் நடந்துட்டுருக்கு. ஸோ இது நடந்துச்சு அப்படின்னா ஸோ பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஜெனட்டிக்ஸ் ஆஃப் அப்போமிக்சிஸ் அண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் அப்போமிக்டிக் ஜீன்ஸ். அப்போ எந்த ஜீன் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது ஸோ அப்படிங்கிறத பார்த்து ஸோ அது வந்து தே கேன் யூஸ் இட் இன்டு ஹைப்ரிட் வெரைட்டிஸ். ஓகே சில்ட்ரன், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.